ராஜா தன்னுடைய கிரீடத்துக்காக வந்துக்கிட்டு இருக்காரு. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து ராஜா தான், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆர்ஜே பாலாஜி கரெக்டாக சொல்லியிருக்காரு, ராஜா தன்னோட கிரீடத்துக்காண்டி வந்துட்டு இருக்காருன்னு. கருப்பு சூர்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு படமாக இருக்குது. இந்த படத்தை எப்படியாவது நம்ம சக்ஸஸ் பண்ணணுங்கிறது வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு பெரிய சேலஞ்சு. ஸோ நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு ஆர்ஜே பாலாஜி மேலேயும் அந்த தயாரிப்பாளர் மேலேயும் நிறைய விமர்சனங்கள் இருந்துட்டு இருந்துச்சு. ரெண்டு பேருக்கும் சண்டை பிரச்சனை, அதனால தான் படம் தள்ளி போகுது அது இதுன்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திரிஷா ஆர்ஜே பாலாஜிக்குமே சின்ன மனஸ்தாபங்கள் இருந்துச்சு, அதனால் வந்து பிரச்சனை அப்படின்லாம் சொன்னாங்க. இனி ஆர்ஜே பாலாஜியை தேடி இன்னும் பல பெரிய பெரிய ஹீரோஸ் இந்த படத்துக்கு அப்புறம் வருவாங்க. மக்களே அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். ராஜா தன்னுடைய கிரீடத்துக்காக வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரே ஒரு டைலாக் தான் ஒட்டுமொத்த தென் தமிழகத்தை அதிர வச்சுருக்கிறாங்க. ஸோ மதுரையில் கருப்பு பட ஆடியோ லான்ச் நடத்தியிருக்கிறாங்க. ரொம்பவே வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் சூர்யா நடிப்பில் கருப்பு அப்படிங்கிற திரைப்படம் வர காத்திருக்கு சார். வலிமை அப்டேட்டுக்கு பிறகு மிக நீண்ட நாளாக கேட்ட அப்டேட் படம் கருப்பு அப்டேட் தான். பல அப்டேட்டுகளை கொடுத்துருக்காங்க. ஆடியோ லான்ச்சில் பல விஷயத்தை பேசியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சூர்யா மதுரையில் ஆடியோ லான்ச்சை எப்படி பார்க்குறீங்க? உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து ராஜா தான், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆர்ஜே பாலாஜி கரெக்டாக சொல்லியிருக்காரு, ராஜா தன்னோட கிரீடத்துக்காண்டி வந்துட்டுருக்காருன்னு. ஸோ கருப்போடைய ஆடியோ லான்ச் பார்த்திங்கன்னா மதுரையில் நடத்தியிருக்காங்க. மதுரையில் நடத்துறதுக்கு ஆசைப்பட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா அது சுத்தமாகவே மதுரையை பின்புலமாக வச்சு பண்ணப்பட்ட கதை. அதில் வந்து ஹீரோ வந்து கருப்பு சாமி அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு கேரக்டர், சூர்யா நடிக்கிற கேரக்டரு. ஸோ மதுரையில் சூர்யா படம் ஆடியோ லான்ச் அப்படின்னும் போது உண்மையாலுமே ஒரு ரொம்ப பிரமாதமாக அந்த ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. எல்லா செலிப்ரிட்டிஸும் அதில் கலந்துட்டுருக்காங்க. ரொம்ப நாளாகவே இந்த படம் முடிஞ்சு வராமே இருந்துச்சு. ஸோ நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு ஆர்ஜே பாலாஜி மேலேயும் அந்த தயாரிப்பாளர் மேலேயும் நிறைய விமர்சனங்கள் இருந்துட்டு இருந்துச்சு. ரெண்டு பேருக்கும் சண்டை பிரச்சனை, அதனால தான் படம் தள்ளி போகுது அது இதுன்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திரிஷா ஆர்ஜே பாலாஜிக்குமே சின்ன மனஸ்தாபங்கள் இருந்துச்சு, அதனால் வந்து பிரச்சனை அப்படின்லாம் சொன்னாங்க. பட் படம் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குங்கிறது தான் வந்து சினிமா வட்டாரத்தில் இருக்கிற செய்தி. உண்மையாலுமே கிராமத்து கதையில் வந்து சூர்யா ரொம்ப ஆப்டாக இருப்பார். அது மாதிரி ஒரு அப்படி வேட்டியை மடித்து கட்டி நடித்தார்னு வச்சுங்களேன், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் ஆறு வேலு சிங்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாஸ், அதாவது சூர்யாவுடைய கேரியர்லேயே ஒரு மாஸ் ஃபிகரில் இருக்கும். அந்த மாதிரி இந்த கருப்பு அப்படின்னும்போது டைட்டிலே பாருங்கள், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைட்டில். அது கருப்பு சாமி அப்படிங்கிறது எல்லையை பாதுகாக்கிற ஒரு 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 சாமியாக வழிபடுவாங்க கிராமத்தில். அப்படி ஒரு கேரக்டரில் ஒரு ஹீரோயிசத்துக்கு பயங்கரமான வேல்யூ உள்ள ஒரு கேரக்டரில் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரில் வந்து சூர்யா நடிக்கிறாரு. ஆர்ஜே பாலாஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு வரைக்கும் காமெடி படங்கள் நிறையா பண்ணியிருந்தா கூட அவரே சொல்லியிருக்காரு ஆடியோ லான்ச்சில், முதல் தடவையாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ, அதுவும் பெரிய மாஸ் ஹீரோ வச்சு எடுக்க போகிறோன்னும் போது எனக்கு சில பதட்டங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் என்னுடைய கேமராமேன் அது ஆர்டி விஷ்ணு, அவர் தான் வந்து கூடவே இருந்து என்னை வழி நடத்தினார். அவருடைய வழிநடத்துதல் எனக்கு பெரிய உதவியாக இருந்துச்சுங்கிறத அவரே பதிவு பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஆடியோ லான்ச்சில் இருக்கிற கிராண்டியர் வந்து பல மடங்கு வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் கிராண்டியர் இருந்துச்சு. ஆனால் யாரும் எதுவும் படத்தை பற்றி ரொம்ப மிகைப்படுத்தி எதுவுமே பேசலை. எல்லாருமே வந்து அவங்க மீட்டரில் கரெக்டாக பேசியிருந்தாங்க. ஒரு கருப்பு சூர்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு படமாக இருக்குது. மே 14 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ டேட்டு கூட அவங்க வந்து போடாமே தான் வந்து ஆடியோ லான்ச்சினுடைய அனௌன்ஸ்மெண்ட்ஸு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, இன்றைக்கி டேட் போட்டுட்டு நீங்கள் சென்சார் போர்டுக்கு போனீங்கன்னா இந்த ஜனநாயகனுக்கு அப்புறம் நீங்களே ஒரு தேதி போட்டுப்பீங்க, நீங்களே எல்லாம் முடிவு பண்ணிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சில விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஒருவேளை அப்படி சென்சார் போர்டுடைய கோவத்துக்கு உள்ளாயிருவோம் அப்படின்னு சொல்லி தான் டேட் போடாமல் தவிர்த்துருக்காங்க. மே 14 கண்டிப்பாக வந்து வருது கருப்பு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சார் இந்த வேல் படம், சார் வேலு படம்லாம் பார்த்துட்டுலாம் எங்கள் ஊரில் எப்போதுமே கெட்டதே நடக்காதுங்க அந்த மாதிரிலாம் பாட்டெலாம் போட்டு ஒரு ஒரு வைபாக ஒரு கிராமத்து நபராக ஏன் வந்து சூர்யா வந்து நிறைய கிராமத்தில் அட்டாச் ஆவாங்க அப்படின்னா, அவருடைய படங்களில் பெரிதாலும் பெண்களை பெரிதளவில் ரீசெண்டாக இருக்கணும், பெரிதளவில் இல்லாமல் அந்த போதை படம் எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும் படம். அந்த குடும்ப சென்டிமெண்ட் பிணைந்த படங்கள்லாம் நிறையவே நல்லா வெயிட்டாச்சு. சிங்கம் படங்கள்லாம் அதனால தான் பெரிதளவில் வந்தது. நல்ல குடும்பமாக சூர்யா படத்தை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு கிராஃபாக இருந்தது. பட் இடையில நடந்த நிகழ்வுகள், பல சூழ்ச்சிகள், நிறைய சூர்யாவோட படங்கள் வந்து நிறைய சூழ்ச்சிகளால் வீழ்த்தப்பட்டுச்சு. சூரியங்கிற ஒரு நல்ல மனிதருக்காக அந்த படம் ஓடணுங்கிறதெல்லாம் எல்லாரோட விருப்பமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நடக்கிறது வேறு ரியாலிட்டி இருக்கும். பட் இந்த கருப்பு படம் ஒரு கருப்பசாமி, ஊர் காவல் தெய்வம், ஒரு 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 சென்டிமெண்ட் பிணைஞ்ச கதை. அதில் ஒரு மாஸ் காமிக்கணும், ஒரு மாஸ் ஹீரோவையும் நம்ம அப்படி லைட்டாக ஒதுக்கிட முடியாது. இப்படி நிறைய
கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எப்படி படம் அவுட் வந்திருக்கிறது? ஏன்னா அதை பற்றி பேசியிருக்காங்க நிறைய விஷயம். ஆர்ஜே பாலாஜி வந்து சூர்யா படத்தை டைரக்ட் பண்ண போகிறாருன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே நிறைய விமர்சனங்கள் ஆர்ஜே பாலாஜி மேலே வந்துச்சு. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி இது வரைக்கும் எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் பட்ஜெட் படங்கள், அது இல்லாமல் கொஞ்சம் காமெடி படங்கள் தான் ஆர்ஜே பாலாஜி பண்ணியிருந்தார். அதில் தான் அவர் எக்ஸ்பர்ட்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து ஆர்ஜே பாலாஜி டைரக்டர் நடிக்கிறாரா, அது ஒரு மாஸ் ஹீரோ. நிச்சயமாக சூர்யா பார்த்தீங்கன்னா சிங்கம், அதில் உள்ள ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா அதிரி புதிரியாக இருக்கும். அது ஹரி வந்து பார்த்தீங்கன்னா விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாமல் எடுத்திருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாஸ் ஹீரோ தான் சூர்யா. அப்படி இருக்கும்போது அவரை ஆர்ஜே பாலாஜி எப்படி ஹேண்டில் பண்ணுவார், நிச்சயமாக அது சரியாக வருமா அப்படிங்கிற பலவிதமான விமர்சனங்கள் இருந்துச்சு. இந்த படத்தை எப்படியாவது நம்ம சக்ஸஸ் பண்ணணுங்கிறது வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு பெரிய சேலஞ்சு. ஸோ அவர் வந்து அவருடைய கதையில் என்ன இருக்கோ இதை முழுக்க நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கேமராமேன் ஜிகே விஷ்ணுவோட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டார் முதல்ல. ஸோ ஒவ்வொரு ஃப்ரேம்லேருந்து எல்லாமே வந்து ஜிகே விஷ்ணு வந்து கூட இருந்து ஹெல்ப் பண்ணார். சொல்லப்போனால் வெளிப்படையாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பல பிரபலமான இயக்குனர்கள் அவங்களுக்கு கேமராமேன் வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கணும். எப்போவுமே ஒரு டேரக்டர் சில நேரங்களில் வந்து ஃப்ரேம் எல்லாம் வைக்கும்போது அதை எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டாக எடுத்து கொடுக்குறது வந்து கேமராமேன் தான். ஸோ அந்த விதத்தில் வந்து ஆர்ஜே பாலாஜி பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. இந்த படம் இது சூர்யா த்ரிஷா இந்த காம்பினேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான காம்பினேஷன். அது அதிரி புதிரியான ஒரு மாஸ் படமாக சூர்யாக்கான படமாக அது வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, கிராமத்து கதையில் வந்து சூர்யா நல்லா நடிப்பார். கருப்புசாமின்னு நீங்கள் வச்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரே வந்து பவர்ஃபுல்லாக மாற ஆரம்பிச்சிருது. ஸோ சூர்யாவுக்கு சொல்லவே வேண்டாம், எனர்ஜெட்டிக்காக நடிக்கணும் அப்படின்னா அவர் பல படங்களில் வந்து அந்த வசனங்கள் பேசுகிறதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு படமாக நிச்சயமாக சூர்யாவுக்கு இருக்கும். ஆர்ஜே பாலாஜியோடைய கேரியரில் இது ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் பெரிய பெரிய ஸ்டார்ஸ், இது வந்து விஜய்க்கு சொன்ன கதை அது அப்படியே சூர்யா சொல்லி சூர்யா அதில் நடித்தார். இனி ஆர்ஜே பாலாஜியை தேடி இன்னும் பல பெரிய பெரிய ஹீரோஸ் இந்த படத்துக்கு அப்புறம் வருவாங்க. ஆர்ஜே பாலாஜியுமே இந்த கதையை சொல்லும்போது வெறும் 40 நிமிஷம் தான் சொன்னார். சூர்யா சார் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆர்ஜே பாலாஜி சாரோட ஒய்ஃபு கூட வந்து பெருசாக நம்பலை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பகிர்ந்துருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் நிறைய சீனில் வந்து சூர்யா சார் இருக்க மாட்டார், அவர் இம்பார்ட்டனே கிடையாது, படம் கதை தான் அப்படிங்கும்போது நிறைய சீனுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், படம் சார்ந்துமே நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க சார். ஸோ படம் இப்படி தான் வந்திருக்கு அப்படின்னு சூர்யா சார் சொல்லியிருக்காரு. நிறைய ரொம்ப பொலைட்டாக ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ண சொல்லாமல் ரொம்ப மினிமலாக சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? சூர்யா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப அதிகப்படியாக பேச மாட்டார். அதாவது கரெக்டாக அந்த அளவு தான் வந்து சூர்யா பேசுவார். ஸோ நேத்திக்கு ஆடியோ லான்ச்சில் சூர்யா பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் அதாவது சூர்யா வந்து எப்படி சொல்கிறாருன்னா, படம் ஆல்ரெடி பார்த்துருக்காங்க, நிறைய பேர் சினிமா சார்ந்தவங்க பார்த்துருக்காங்க, ப்ரீவியூஸ்லாம் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தவங்களோட விமர்சனம் அவங்க சூர்யா சொல்கிறாரு, படம் வந்து ரொம்ப கிரிப்பிங்காக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. ரொம்ப ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிறதுனால அதை ஆடியன்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ரசித்ததாக வந்து சொல்கிறாங்க. ஸோ நல்ல படம் நாங்கள் எடுத்திருக்கோம். நிச்சயமாக வந்து இந்த கருப்பு படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு அது ஆடியன்ஸ் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சூர்யா சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சூர்யா மாதிரி நல்ல மனிதர்களுடைய படம் அது வரும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படமும் வரும்போது ஏகப்பட்ட விமர்சனங்கள் தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் வந்து சில பேர் விஷமிகள் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி வந்து சூர்யா அவருடைய வெற்றி, அவருடைய சினிமாவில் அவருடைய பங்கு, அதை வந்து அவர் சரியாக செஞ்சுக்கிட்டே தான் இருக்கார். நீங்கள் வந்து ரெட்ரோ அது மேலே விமர்சனம் இருந்தாலும், கங்குவா அது மேலே விமர்சனம் இருந்தாலும், நடுவில் வந்து ஓடிடியில் வந்த சூரரை போட்டு அதனுடைய அந்த மைலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை யாராலையும் ரீச் பண்ண முடியாது. அந்த கேரக்டராகவே வந்து சூர்யா வந்து பண்ணியிருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் படத்தில் சூர்யாவோட நடிப்பு, அந்த கதை, அதெல்லாமே வந்து எப்படின்னா ஒரு கதை அது கரெக்டாக வந்து சூர்யா ஃபிட்டின் ஆகிட்டார்னா அதில் நடிக்கிறது வந்து நடிக்கிற மாதிரியே தெரியாது. அந்த மாதிரி ஒரு இயல்பாக வந்து நடிப்பார். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சூர்யாவை பிடிக்காத ஆளுங்களே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். இது கிராமத்து பின்புலம் மதுரை சைடு எடுத்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ அது வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுங்களேன், அது இன்னும் கொஞ்சம் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம சுற்றி கிராமங்கள் தான். இப்போ தென் மாவட்டங்கள்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மதுரை, ராமநாதபுரம் எல்லாமே கிராமங்களாக இருக்கிறதுனால அது ஒரு பெரிய வரவேற்பை கொடுக்கும். ரெண்டாவது பாட்டிலேருந்து எல்லாமே ரொம்ப வித்தியாசம் வரும். பாட்டுன்னும் போது தான் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி நேற்றுக்கு மேடையில் சொல்லியிருக்காரு, சாய் அபேங்கருக்கு கருப்பு தான் முதல் படம். கருப்பு கமிட் ஆகும்போது சாய் அபேங்கருக்கு
ஒரு படம் கூட கிடையாது. ஆனால் இன்னைக்கு சாய் அபியங்கர் வீட்டுக்கு போய் பார்த்தா 73 படம் புக்கிங்கில் இருக்கவருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டரே வந்து சாய் அபியங்கர் வீட்டில் நிற்கிது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையாலுமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாய் அபியங்கர் அவர் வந்து வரும்போது நிறைய அவர் மேலேயும் விமர்சனம் இருந்துச்சு. ஒரு புது ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு படம் கூட வரதுக்கு முன்னாடி இத்தனை படங்கள் எப்படி வந்து அவர் கமிட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் இருந்துச்சு. அந்த டேலண்ட் நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை. டியூட் படத்தில் அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரும் பிளட் அந்த சாங்கெல்லாம் பயங்கர ஹிட்டு. ஸோ மொத்தத்தில் அந்த சாய் அபியங்கர் கூட வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்குது. சாங்ஸ் ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆடியோ. அதில் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ இது ஒரு கிளாசிக்கான மாஸான ஒரு கமர்ஷியல் படம், ஃபுல்லாக கமர்ஷியல் பேக்கேஜ் படம். நிச்சயமாக ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். சார் இப்போ சூர்யா சார் பேசும்போது கூட இப்போ கங்குவாவில் நடந்த நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவ்வளோ மோசமாக விமர்சிக்கப்பட்டது. ஆனால் படம் வந்து ஓரளவு நல்ல படம் தான். ஒரு சில இதெல்லாம் கட் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் அவ்வளோ விமர்சிக்கப்பட தேவையில்லை. ஏன்னா படத்தை தாண்டி தனிநபர் தாக்குதலாக சேர்ந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தோம். பட் இந்த படத்தில் ஆடியோ லான்ச்சில் ரொம்பவே கம்மியாக தான் பேசினார். இந்த படத்தை பார்த்தவங்க சொன்னது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷனலாக இருக்குது, செகண்ட் ஹாஃபில் ஒரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு தேட்டர் மூமெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க. உங்கள் படம் 14ஆம் தேதி உங்கள் கைக்கு வருது, நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ சூர்யா சாரை வச்சு படம் எடுக்கிறது அப்படிங்கிறது இவருக்குமே ஆர்ஜே பாலாஜியுமே படம் முழுக்க எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் இருந்தது அப்படிங்கிற நிறைய சொல்லியிருந்தாரு. ப்ரொடியூசருக்கும் எனக்குமே நிறைய சண்டைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா சொல்லியிருந்தாரு. சார் என்ன தான் சண்டை? ப்ரொடியூசருக்கும் அவருக்கும் சண்டையெல்லாம் கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து ஒரு இயக்குனர் அவர் ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி அதை வந்து பிக்சரைஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு படைப்பாளி அதை உயிரோட்டமாக நீங்கள் வந்து பிக்சரைஸ் பண்ணால் தான் அது வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது பல நேரங்களில் வந்து இந்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் சில முரண்பாடுகள் வரும். இது சினிமாவில் வந்து சாதாரணமாக உள்ள சண்டை தான். இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறது இல்லையா வீட்டில், அந்த மாதிரி தான். அது வந்து எப்படின்னா எஸ்ஆர் பிரபு எல்லா படங்களுமே வந்து நல்ல படங்களாக எடுத்திருக்கிறாரு. சூர்யா வச்சே நிறைய நல்ல படங்கள், அது கார்த்தியை வச்சு தொடர்ந்து படங்கள் எடுக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு படத்துக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கும் தெரியும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது 1-2 கருத்து மோதுகள் இருந்தது, அது உண்மைதான். ஆனால் அதெல்லாம் சினிமாவில் வழக்கமாக இருக்கும். எல்லா தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் சின்ன சின்ன கருத்து மோதல்கள்லாம் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ப்ராஜெக்டை முடித்து அந்த அவுட் எடுத்து பார்க்கும்போது சில வருத்தங்கள் இருந்தால் கூட அது எல்லாமே மறைஞ்சிரும் தயாரிப்பாளருக்கு. வெற்றி படம் அப்படின்னதுக்கப்புறம் அதில் அந்த வெற்றி தான் எல்லாமே அப்படின்னும் போது எல்லாமே மறைஞ்சிரும். ஏன் ஆர்ஜே பாலாஜிக்கு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா திரிஷாக்குமே பார்த்தீங்கன்னா சில கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. கொஞ்ச நாள் பேசாமே இருந்தாங்க 2 பேரும். சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு விழாவில் நேருக்கு நேர் பார்த்துக்கிற மாதிரி ஒரு சூழல். 2 பேரும் வந்து மறுபடியும் பேசிக்கிட்டாங்க. எப்படின்னா சினிமாவில் நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. ஆர்ஜே பாலாஜி அவரும் பார்த்தீங்கன்னா அவருடைய மனசில் இருக்கிற விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காரு. என்னென்னா, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கேன். 32 மாதம் என்னுடைய உழைப்பு இந்த படம். நிச்சயமாக இந்த படம் வந்து என்னால் முடிஞ்ச ஃபுல் எஃபர்ட்டை வந்து நான் போட்டிருக்கேன். எந்த விதத்துலையும் வந்து இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகணுங்கிற ஒரு இதில் வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆர்ஜே பாலாஜின்னு சொல்லிடுவேன். யாராக இருந்தாலும் சரி, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அது சூர்யா படம்னும் போது அதை வந்து சக்ஸஸ் பண்ணி காமிச்சாதான் அடுத்தடுத்து அவங்களுடைய கேரியரே வந்து இன்றைக்கி இருக்குது, அடுத்து எதிர்காலமே இருக்குன்னும் போது அதை நிச்சயமாக நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆர்ஜே பாலாஜிலாம் டேலண்டடான ஒரு இயக்குனர். ஸோ ஒரு ஆக்ஷன் படம் முதல் தடவையாக பண்ணியிருக்காரு. எல்லா விதத்துலேயும் இந்த படம் வந்து கருப்பு அப்படின்னும் போது இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வந்து சூர்யா ரசிகர்கள்ட்ட காமன் ஆடியன்ஸ்டே உருவாக்கியிருக்கு. ஸோ இது ஒரு கிராமத்து படங்கிறது நான் சொன்ன மாதிரி பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அதில் உள்ள விஷயங்கள் எல்லாமே வந்து ஆடியன்ஸ்க்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஸோ சூர்யா இந்த படம் கருப்பு நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும். கருப்பு பார்த்துட்டு வெளியில் வரவங்க ஒரு நெருப்பு மாதிரி இருக்குது படம் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா சூர்யாவோட கேரக்டருக்கு, கருப்புசாமி கேரக்டர் பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை சார், படத்தில் சூர்யா கதாநாயகர் இல்லை, கருப்புசாமி தான் கதாநாயகர்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு அழுத்தம் திருத்தமாக அந்த கதாபாத்திரம் தான் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்காரு. ஸோ கோர்ட்டில் பல சீன்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேறு மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி இருக்கும்னு படம் பார்த்த பல பேர் சொல்லியிருக்காங்க. இனிமே சார் தேட்டருக்கு வரும்போது ஆடியன்ஸ் பார்த்து அது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்களோ அதை பொறுத்து நம்மளும் சொல்ல முடியும். இந்த ஆடியோ லான்ச்சை மதுரையில் தான் பண்ணணும், அதை முன்கூட்டியே திட்டமிட்டு இருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போதே சொல்லியிருந்தேன். அது பண்ணுற இங்கே நடத்தியிருக்கேன் அப்படின்னு நிறைய எமோஷ்னலாக பல விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்மளும் பார்த்தோம் சார். இனிமேல் தேட்டருக்கு வரட்டும், வர்ற அன்றைய தினம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுவோம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.